Daily. Taste the Daily. காரைக்காலில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு புகார்கள் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பல்வேறு குற்றச் சம்பவங்களை தடுக்கும் விதமாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து தங்களது பகுதியில் ஏற்பட்ட சைபர் குற்றம், பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் அளித்த புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியின் 125ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 100 ஆண்டுகளை கடந்த தேசிய மேல்நிலைப் பள்ளியின் 125ஆம் ஆண்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கலந்து கொண்டு உரையாற்றியவர், கடைசி பெஞ்ச் மாணவராக இருந்தாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊரின் பெருமையை காப்பாற்ற வேண்டும். தானும் ஒரு கடைசி பெஞ்ச் மாணவன்தான். சட்டமன்றத்திலும் தனக்கு கடைசி பெஞ்ச் தான் ஒதுக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆண்ட்ரூஸ் பாண்டியன் தலைமையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 2ஆம் ஆண்டு தொடக்க நாளை சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில், அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆண்ட்ரூஸ் பாண்டியன் தலைமையில் அறந்தாங்கி வள்ளலார் காப்பகத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈரோட்டில் தேவாலயம் முன்பு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவு பெற உள்ள நிலையில், திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோர் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். அதன்படி பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் உள்ள CSI கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது ஆதரவாளர்களுடன் தேவாலயத்தில் பிரார்த்தனை முடித்துக்கொண்டு வெளியே வரும் கிறிஸ்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அதே பகுதிக்கு வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சீமானுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. அப்போது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை தேவாலயம் முன்பு இருந்து விரட்டியடித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் 2 தரப்பினரையும் அப்பகுதியை விட்டு கலைந்து செல்ல வைத்தனர். போச்சம்பள்ளி அருகே விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த ராணுவ வீரர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள கள்ளிப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் தேவராஜ் முருகம்மாவின் இளைய மகன் அஜித்குமார் இந்திய ராணுவத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். தற்பொழுது விடுமுறைக்காக ஜனவரி மாதம் 16ஆம் தேதி சொந்த ஊருக்கு வந்த அவர் நேற்று தனது நண்பரான மதன்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் திப்பம்பட்டியிலிருந்து தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணாபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட அரியகுளம் ஏரிக்கரை மீது வந்த தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சொந்த ஊரான கள்ளிப்பட்டி கிராமத்தில் அவரின் உடலுக்கு ராணுவ வீரர்கள் மரியாதை செலுத்தி தேசிய கொடியை அவரது தாய் தந்தையிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளையும் பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்று புதிதாக பொறுப்பேற்ற
மாவட்ட தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்ட பாஜகவின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் ஐயாசாமி தென்காசியில் உள்ள யோகா கவர் கட்டிட கூட்டரங்கில் பாஜக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3 வருடத்திற்கு ஒருமுறை புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு 3 வருடமும் புதிதாக நிர்வாகிகள் இந்த கட்சியை வழிநடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. பெருவாரியான இளைஞர்களுக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த முறையில் நமது தமிழ்நாட்டிலே இருக்கும் மொத்த 67 கட்சி மாவட்டங்களில் 66 கட்சி மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறையில் தென்காசி மாவட்டத்திலும் புதிதாக மாவட்ட தலைவராக கட்சி நிர்வாகிகள் அனைவரோட ஒத்துழைப்பில் என்னை அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட தலைவரோட அறிமுக விழா, முறையான அறிமுக விழா வருகிற 3ஆம் தேதி திங்கட்கிழமை தென்காசி இசக்கி மகாலில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நடைபெறும் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டு வரப்படும் நிலையில் அதற்கெல்லாம் மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் கனிம வள கொள்ளையை எதிர்த்து தென்காசியில் மாநில தலைவர் அறிவிப்போடு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டிலே நடக்கிற அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசால் வழங்கப்படும் நிதியால் நடக்கிற திட்டங்கள். ஆனால் இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசோட திட்டங்கள் அத்தனையிலையும் ஸ்டிக்கர் ஒட்டி அது மாநில அரசு திட்டம் மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு பொய்ப்பிம்பத்தை உடைப்பதற்காக நாங்கள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இன்னும் கிராமந்தோறும் செல்வோம். ஐயா மோடி அவர்களின் நலத்திட்டங்களை, எண்ணற்ற நலத்திட்டங்கள், அடிப்படை விவசாயியிலிருந்து ஒரு ஏழை தாயிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் வரைக்கும் கட்டுமான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, இப்படி தொடர்ந்து அடிப்படை மருத்துவத்திலிருந்து விவசாய காப்பீட்டிலிருந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையிலிருந்து எண்ணற்ற செயல்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜக மற்றும் திமுகவை எதிர்ப்பதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என பாஜகவை சேர்ந்த சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் உள்ள மாநாடு மையத்தில் நடைபெற்ற கட்டிட கண்காட்சியை நடிகரும் பாஜகவை சேர்ந்தவருமான சரத்குமார் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய பட்ஜெட் என்பது தேசத்திற்கான பட்ஜெட் என்றும் பட்ஜெட்டில் 5 லட்சம் கோடி போக்குவரத்து துறை, மெட்ரோக்கு என ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா என தனித்தனியாக சொல்லவில்லை என்று கூறினார். 5 லட்சம் கோடி போக்குவரத்து துறை, அப்புறம் மெட்ரோ, இதுக்கெல்லாம் நாங்கள் செலவிடப்பட முடியும்னு சொல்லலாம். அது த்ரூஅவுட் த கண்ட்ரிக்கு தானே. மெட்ரோ டெவலப் த்ரூஅவுட் த கண்ட்ரி. அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா நாங்கள் சொல்லலை. அங்கே இது இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்குவது நாட்டுக்காக செய்கின்ற போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு பேர் சொல்ல, ஆந்திரா பேர் சொல்ல அப்படி எடுத்துக்காம பொதுவாக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு நடுத்தர மக்களின் முன்னேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7 லட்ச ரூபா இருந்துச்சு, அது 12 லட்ச ரூபாய்க்கு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்க இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போனோம். அது இந்த இடத்துல வச்சு நான் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம். நிறையா விடாவரியாக சொல்ல வேண்டிய ஒன்று. அறிக்கை கொடுத்துட்டு ஏற்கனவே திறந்த பட்ஜெட்டுன்னு அறிக்கை கொடுத்துட்டு எல்லாம் வந்திருக்கிறார். நாட்டில் உள்ள அனைத்து பட்டியலின பழங்குடியின பெண்களுக்கு கடனுதவி, சுயதொழில் தொடங்க பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் இது நாட்டுக்கான பட்ஜெட்டாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த சரத்குமார், அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்தை எதுவும் சொல்லலைன்னு சொல்றது அவங்களுடைய எப்போதும் இருக்கின்ற ஒரு குற்றாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்த டோட்டாலிட்டி நான் பார்க்குறேன். நான் தேசத்தை இந்தியா இருக்கிறது தான் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவின் பெருமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றக்காகவும் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா பழங்குடி மக்களுக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் பட்டியலின பெண்களுக்கும் பழங்குடி சார்ந்த பெண்களுக்கும் 2 கோடி கடன் உதவி சுயதொழில் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஒன்லி டு நார்த், இட் இஸ் ஆல்சோ ஃபார் சவுத். ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி தான் அவங்க நினச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை தான் நான் இதை பார்க்குறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜக மற்றும் திமுகவை எதிர்ப்பதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். இல்லை, அது ஒரு கொள்கையாக இருக்க முடியாதுல்ல. நான் உங்களுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க,
இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை, நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை. ஏன்னா அவருடைய பேச்சுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன், அன்றைக்கே சொன்ன முரண்பட்டு இருக்கிறார். முதலுடைய மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்னா கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் கவர்னரை போய் பார்த்துருக்காரு. அப்போ கவர்னரை பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் என்னை கேட்டாங்க. அப்போ நான் கருத்து சொல்ல விரும்பல. அண்மையில் நான் வந்து கமலாலயத்தை கொடியேற்றும் போது நான் சொன்னேன், ஒருவேளை கவர்னர்கிட்ட போய் நேராக போய் நான் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் உடனடியாக இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அதனால் when you say something, think well and say it. அதான் என்னோட. தமிழ்நாடு மக்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் துரோகத்தை செய்துள்ளதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை செல்ல வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்றும், மீண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளது என்றும், மெட்ரோ ரயில் திட்டம், சாலை பணிகள் திட்டம் உட்பட எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கவே இல்லை என்றும் கூறினார். இதற்கெல்லாம் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும், எந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதோ, கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி வழங்கியுள்ளனர், இதற்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்று கடுமையாக சாட்டினார். நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு அறிவிப்புமே வரல. மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க. தேர்தல், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் டெல்லி எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. திட்டக்குடியில் மாணவர்கள் தங்கும் வாடகை விடுதியை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு கலைக் கல்லூரியில் திட்டக்குடி, சிறுமுலை, பெருமுலை, ஆவினங்குடி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு படிக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் தங்குவதற்காக வாடகை கட்டிடத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த முறை திருக்குறள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது, ஆகையால் போன முறையுடன் இந்த முறை தமிழ்நாட்டிற்கு முன்னேற்றம் என கூறலாம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய பட்ஜெட் ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சாடிய அவர், இந்த முறை திருக்குறள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது, ஆகையால் போன முறையுடன் இந்த முறை தமிழ்நாட்டிற்கு முன்னேற்றம் என கூறலாம் என்று கருத்து தெரிவித்தார். காலமாக நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில். கடந்த முறை வழக்கமாக திருக்குறள் வழங்குவாங்க, இந்த முறை திருக்குறள் கூட இல்லைன்னு சொல்லி கடந்த முறை நம்ம சொன்னோம். ஆனால் இந்த முறை திருக்குறள் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. வான் நோக்கி வாழும் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ற குறள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் போன தடவை விட ஒரு நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது மிக முக்கியமான ஒன்று. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அது தொடர்ந்து அங்கே பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகிறது. இப்போ எங்களுடைய தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்ததற்கு பிறகும் இந்த நிதிநிலை அறிக்கையில் ₹1 கூட எய்ம்ஸ் மருத்துவமனை துவக்குவதற்காக அவங்க வந்து அறிவிக்கல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.